சிறப்பு செவ்வாய் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் இனிய காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். வீதி உணவிற்கு நாவை துளைத்துவிட்டு நல் பாரம்பரிய உணவென்பதை அறவே ஓய்வெடுக்கும் நிலை செய்துவிட்டு உடலில் நலம் குன்றிய நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நம் மக்களுக்கான பதிவுதான் இது. என் உறவுகளே, நமக்கான பாரம்பரிய உணவுகளை நிரந்தர ஓய்வெடுக்கும் நிலை செய்துவிட்டு மாற்று மனித சிந்தனையில் உருவான மருந்துகளை மண்ணில் தெளித்து முப்போகம் என்றிருந்ததை முப்பொழுதும் போகமாக மனித சிந்தனைகள் மாற்றி வைத்துவிட்டு அதில் நலமில்லை இதில் நலமில்லை என தேடி தேடி உடல் நலத்தை பேணி காக்க மறந்துவிட்டு பரபரப்புக்கு பஞ்சமும் கொஞ்சமும் இல்லாத நிலையை நாம் தான் உருவாக்கிவிட்டு எங்கும் மருத்துவமனைகளை உருவாகும் நிலை செய்துவிட்டு வாழ்க்கையில் முன்னேற்றம் என்ற ஒன்றை இன்று நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். என் உறவுகளே, எந்த முன்னேற்றமும் உடலின் நல் வளங்களான முன்னேற்றத்திற்கு நேர் ஆகாது. மனிதன் வாழதான் வேண்டும் வளர்ச்சி, மனிதன் இல்லாத நிலை செய்ய ஏன் வேண்டும் வளர்ச்சி? நமக்கான உணவை நாம் தயார்நிலை செய்து கொள்வதில் சோம்பல் ஏறி அமர்ந்து விட்டதால் வீதி எங்கும் பல உணவு கூடங்கள் உருவாகிவிட்டது. அதனால் என் உணவு கூடத்தில் வியாபாரம் ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் மனிதனால் உருவாக்கப்பட்ட மாறு ருசி சக்தியை இணைத்து அதன் வாயிலே பல இன்னல்கள் உடலுக்குள் உபாதைகள் வரும் நிலை செய்துவிட்டு நாமே நம்மை மெல்ல மெல்ல கெடுத்து கொள்ளும் நிலைமையை உருவாக்கிவிட்டு இயற்கை மீது பழிபோடுவதை நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் பாரம்பரியம் எது என தேடி தேடி நமக்கான உணவை நாமே சமைத்துண்ணும் பக்குவத்தை மீண்டும் நமக்குள் ஏறும் நிலை செய்து கொண்டு அழகான இந்த இயற்கையோடு கிடைக்கும் உணவுகளை உட்கொண்டு உடலை மிக ஆரோக்கியமாக வைத்து கொண்டிருக்கும் பக்குவத்தை அடைய வேண்டும். என் உறவுகள் அனைவரும் வாழ்க்கையும் இயற்கையும் வேறல்ல, வாழ்க்கையோடு இயற்கையை இணைத்து அழகாக வாழ பழகுங்கள்.